ரொம்ப நாள் பிளானில் வச்சுருந்தோம் குலதெய்வ கோயில் எப்படியாச்சும் போய் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி தான் லீவ் கிடச்சி. ஸோ இன்றைக்கி காலையில் கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் தான். ஓகே பரவாயில்ல எப்படியாச்சும் போயே ஆகணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக கோவிலுக்கே நாங்கள் போயிட்டோம். கோவில் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடட் தான், ஏன்னா சித்ரா பௌர்ணமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஐயனார் சிலைலாம் இருக்குது, எல்லாரும் வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்க. அதெல்லாமே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்து நாங்கள் மெயினான கோவிலுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் நிறையா இருந்துச்சு, ஏன்னா நீ சித்ரா பௌர்ணமி ப்ளஸ் ஹாலிடேன்றதால. அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே கோயிலை ஒரு வாட்டி சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ போல் டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஒரு நியர்பை ஹோட்டலில் சாப்பிட்டு வெயிலுக்கு ஒரு கோக் எடுத்துக்கிட்டோம். ஓகே ரொம்ப சம்மராக இருக்குது, ஒரு ஏசி மாதிரி கூலிங்கான பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு மூவி கிளம்பிட்டோம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு தனுஷோட மூவி தான் போயிருந்தோம், கரை மூவி நல்லாவே தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் கேக் ஷாப் போயிட்டு ஒரு கேக் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஏன்னா எங்கள் இன்லாக் பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேஷனோட முடிச்சிட்டோம்.